மஷ்ரூம் பெப்பர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம அதுக்கு ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 3 வரமிளகாய், 5 போல் முந்திரி, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறிக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கசகசா சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இதை தண்ணி சேர்க்காம பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. இதில் கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் 2 தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்ச காளானை சேர்த்துக்கிறேன். காளானை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா பவுடரு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். காளான் நல்லா வெந்ததும் இதில் அரை மூடி தேங்காவை நான் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தேங்காய் பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் பேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆனதும் இதில் கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளோட பெப்பர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.